எஸ்பிபி அவர்களுடைய இசையில் பாடின அனுபவம் சொன்னீங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடின அனுபவம் சொல்லுங்கள். ஐயோ, ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் ஒரு நண்பன் இருந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது திடீர்னு கால் வந்துச்சு. அது என்னன்னு தெரில. அது லேட் 90s வந்து நான், சரண், யுகேந்திரன் 3 பேரும் வந்து நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய சன்ஸாக இருக்கிறதுனால வந்து நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் வந்து அப்போ கச்சேரிகள்லாம் பயங்கர ஃபேமஸ். எல்லாரும் ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சேர்த்துக்கலையா நீங்கள் இதில்? பிரேம்ஜி அப்போ யூகேல படிச்சுட்டு இருந்தான். ஓகே. அப்புறம் சேர்ந்துட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் பிரேம்ஜி சேர்ந்தான், விஜயேஷ்தாஸ் சேர்ந்தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம். ஆனால் மெயினாக நாங்கள் 3 பேர் தான் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஏதோ ஒரு ஷோவில் வந்து நான் ரஹ்மான் சார் சாங்ஸ் ஏதோ பாடி, அதுக்கப்புறமா வந்து அந்த டைமில் வந்து நான் ஏப்ரல் மாதத்தில் படத்தில் நடிச்சிட்டு இருந்தபோது திடீர்னு கால் வந்துச்சு. நைட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்டுடியோ வாங்கினோன்னு சரண் வந்து இதே எனக்கும் வந்துருக்குடா அப்படின்னு சொன்னேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான். ஆமாம். நான், சரண், சின்மய் பாடணும் 3 பேர் சேர்ந்து நைட் ஃபுல்லாக ரஹ்மான் சார் ரெக்கார்ட் பண்ணார். நைட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி காலைல தான் முடிஞ்சு எனக்கு பயம் உதறல் ரஹ்மான் சார். ஆனால் வந்து அவர் பயங்கர ஜாலியாக ஆக்கிடுவார். இப்படா ஓகே, சூப்பர் நல்லா இருக்கு, இது வேறு மாதிரி பாடு, இந்த மாதிரி பாடு, ரொம்ப அழகாக ஹீ ரெக்கார்ட்ஸ் இட் ஹிம்செல்ஃப். அவரே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பாலுக்குள்ள அவர் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இன்னொரு இன்ஜினியர் இருப்பாங்க. இவருக்கு வந்து இவர் தனியாக உட்காந்து இவரே ஃபுல்லாக வாய்ஸ் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணி நீ பாடு. சின்மையெல்லாம் அசால்ட்டாக பாட்டு போயிடும். நல்லா பாடிடுவாங்க. நான் இருக்கிறதுலே ஒரு மொக்க சிங்கர் நான்.